Hi, hello friends. Happy to see in this video. எப்பயும் போல ஃபர்ஸ்ட் மேப் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீடியோக்குள்ள போகலாம். மேப் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி டு ஏற்காடு பார்த்தீங்கன்னா 238 கிலோமீட்டர்ஸ் வந்துச்சு. அது கரெக்டாக 5 hours ரீச் பண்ணோம். 5 to 6 hours ரீச் பண்ணோம். ஏன்னா ஸ்லோ போனதால 5 to 6 ஆச்சு. சரி உங்க வீடியோக்குள்ள போகலாம். 14/12/2020 மண்டே கரெக்டாக போன டேட்டு. டே 1 vlog வந்து இப்போ க்ளோஸ் பண்ணியிருக்கேன். டே 2 வந்து நாளைக்கு நான் எடிட் பண்ணி போட்டுருக்கேன். டே 2 பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அன்பிளான்டு தான். அது அன்பிளான் ரைடு. நாங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா 6 பேர் போனோம், 3 பைக்கில் போனோம். வரும்போது பார்த்தீங்கன்னா சோலோவாக தான் வந்தேன். ஏன்னா அவங்க 2 பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒர்க் இருந்ததால் அவங்க போயிட்டாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துக்கு பார்த்தீங்கன்னா சோலோவாக தான் போனோம். அந்த vlog பார்த்தீங்கன்னா நாளைக்கு கண்டிப்பாக அப்லோட் பண்ணிடுறேன். சரி ஓகே, ஏற்காடு என்னென்ன நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் அப்படின்றது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஏற்காடில் இந்த டைம் போனீங்கன்னா வேற லெவலில் என்ஜாய் பண்ணலாம். பயங்கர ஃப்ரீடம் நமக்கு தான், சரிங்களா? ஏன்னா இவ்வளோ ஃப்ரீயாக இருக்கும், யாருமே கிடையாது அந்த பிளேஸில். நாங்கள் மட்டும் தான் இருக்கோம். அந்த கப்புள்ஸ்லாம் இருக்காங்க, ஹனிமூன் ட்ரிப் வரவங்க மட்டும்தான் மற்றபடி இருக்காங்க. மிச்சப்படி அந்த ஃபேமிலி ட்ரிப் வரவங்க யாருமே இந்த டைமில் இல்லை. பயங்கர ஃப்ரீயாக இருந்தது. எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த சீசன் டைமில் என்னென்ன பார்க்க முடியுமோ அது எல்லாமே இப்பயும் பார்க்கலாம். அந்தளவுக்கு அந்த ஃபால்ஸில் வாட்டர் எல்லாமே வீடியோவில் ஷோ பண்ணுறேன், நீங்களே பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஒரு 5 kilometers நம்ம ஏற்காடு மேலே ஏறுறதுக்கு, அதையும் பார்த்துலாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நம்ம என்னென்ன பண்ணோம், எங்கெங்கே போகலான்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சரி போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரூம் எடுத்தாச்சு. அந்த ரூம் பார்த்தீங்கன்னா ஏற்காடில் பார்த்தீங்கன்னா அந்த ஷேர்வாயின் ஃபால்ஸ்லேருந்து முன்னாடி ஒரு 2-3 kilometers முன்னாடி நாங்கள் ரூம் ஃபஸ்ட்டு எடுத்துட்டோம். இதுக்காக லக்கேஜ் பேக்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம், வெளியில் வந்து நம்ம சுற்றி பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு போயிட்டு ரூம் எடுத்தாச்சு. அந்த ரூம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்லா இருந்துச்சு. ரூம் வந்து அந்த வியூலாம் நல்லா இருந்தது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ரூம் ரெண்டுலாம் பார்த்தீங்கன்னா கம்மி தான். ஒரு 6 பேருக்கு பார்த்தீங்கன்னா 1500 தான் கேட்டாங்க. ரூம் பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான ரூம் தான். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தது, கொஞ்சம் க்ளீனாக நல்லா பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ரூமில் எல்லாத்தையும் பேக்லாம் வச்சுட்டு எங்கே கிளம்புறோம்னா வந்து கிளியூர் ஃபால்ஸ் வந்து அங்கேருந்து 3 kilometer தான் இருந்தது. கிளியூர் ஃபால்ஸுக்கு போயாச்சு. கிளியூர் ஃபால்ஸில் பார்த்தீங்கன்னா பைக்கை இங்கே பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு 1 kilometer வந்து இந்த மாதிரி நடந்து போகணும். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸு தான். ஸ்லோப் பார்த்தீங்கன்னா ரொம்ப இதுவாக இருந்தது. அந்த ஸ்லோப்பில் தான் பார்த்தீங்கன்னா பொறுமையாக நடந்து போகணும். இறங்கும்போது கொஞ்சம் ஃப்ரீயாக இறங்கி வந்தாச்சு. பட் ஆனால் மேலே ஏறும்போது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. எப்படின்னா ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஏன்னா அங்கே போய் கீழே இந்த ஃபால்ஸ் என்ஜாய்லாம் பண்ணிவிட்டு மேலே ஏறணுமா பாருங்கள், நீங்களே பாருங்கள் அது எவ்வளோ ஸ்லோப்பாக இருக்குன்னு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து பார்க்குற வியூ, எல்லா வியூவுமே பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக இருந்தது வியூ, சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃபால்ஸ் கிட்ட போயாச்சு. கிட்ட போயிட்டு அங்கே என்னென்ன பண்ணுறதுன்றதையும் பார்க்கலாம். பட் ஆனால் அந்த நான் சொன்னேன்ல கூட்டமே இல்லைன்னு சொல்லிட்டு, நீங்களே சுற்றி பாருங்கள், ஒருத்தவங்க கூட இருக்க மாட்டானுங்க. ஏன்னா வந்து மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த டைமில் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை, சரிங்களா? போனது பார்த்தீங்கன்னா நான் மட்டும் போன மாதிரி இருந்தது. பட் ஆனால் ஓரளவுக்கு தண்ணிலாம் பார்த்தீங்கன்னா மீடியமாக இருந்துச்சு, சரிங்களா? தண்ணி வாட்டர் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா மீடியமாக. குளிக்கிறது பார்த்தீங்கன்னா கரெக்டான வாட்டர் ஃப்ளோன்னு சொல்லலாம், சரிங்களா? இப்போ பண்ணால் கரெக்டாக குளிக்கிற மாதிரி இருந்ததுன்னு வச்சுங்களேன். ஏன்னா வந்து அந்த கிட்ட போயிட்டு குளிக்கிறது கரெக்டாக இருந்துச்சு, அவ்வளோதான். தண்ணி பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் தண்ணி பயங்கரமாக போயிட்டுருக்கு. பட் ஆனால் ஏற்காடுலையும் நல்ல வாட்டர் ஃப்ளோ தான் சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா அங்கேயே ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணோம். 1 hour கிட்ட 1 hour கரெக்டாக 1 hour இருக்கும். 1 hour ஸ்பெண்ட் பண்ணோம். அங்கேயே செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது தான் நெக்ஸ்ட் பிளேஸுக்கு போகலான்னு சொல்லி நெக்ஸ்ட் பிளேஸ் போனது அந்த ஷேர்வாய்ஸ் வியூ பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் அங்கங்கே என்னென்ன இருக்குது, என்டர்டைன்மெண்ட் பண்ணுறது என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துலாம். ஷேர்வாய்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து வாட்டர் ஃபால்ஸ், அந்த கிளியூர் வாட்டர் ஃபால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 6 kilometer தான் இருக்கும். அந்த ஷேர்வாய்ஸில் பார்த்தீங்கன்னா வியூ தான், அங்கே ஒரு வியூ இருக்கும். அந்த வியூ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துக்கு போகணும், அதையும் நான் காமிக்கிறேன். இந்த வியூ தான் பார்த்தீங்கன்னா ஷேர்வாய்ஸில் இருக்குது வியூ பாயிண்ட்டு. இந்த வியூலேருந்து பார்த்தீங்கன்னா ஃபாக் நம்மளை சுற்றி ஃபாக் தான். பட் ஆனால் வீடியோவில் அந்தளவுக்கு தெரியல, சரிங்களா? வீடியோவில் அந்தளவுக்கு தெரியல. பட் ஆனால் நேரில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஐசைட்டில் பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக இருந்து பயங்கர ஃபாகு, சூப்பராகவே என்ஜாய் பண்ணலாம். அந்தளவுக்கு ஒரு நல்ல வியூ. அதோட எக்ஸாஸ்ட் சவுண்டு பார்த்தீங்கன்னா தரமான சவுண்டு. அது நான் ஏற்காடில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி எனக்கு இப்போ தான் தெரியும். அது பார்த்தீங்கன்னா நீங்களும் போனீங்க ஷேர்வாய்ஸுக்கு போனீங்கன்னா சொல்லிட்டு இதுவும் போய் பாருங்கள். இது 1 round பார்த்தீங்கன்னா 100 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. பட் ஆனால் நல்லா இருக்குன்னு வச்சிங்களேன். அது சவுண்டு தான் வந்து வேறு லெவல் சவுண்டு. அதே மாதிரி அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்குது, சரிங்களா? அது ஒரு என்ஜாய் பண்ணுற டைம் தான் அது. இது பார்த்தீங்கன்னா ஷேர்வாய்ஸில் அதில் ஷேர்வாய்ஸ் மேலே கொஞ்சம் ஏறினீங்கன்னா அது இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பகோடா பாயிண்ட் போனோம். பகோடா பாயிண்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபாகு தான். பட் ஆனால் மற்ற நாளோட இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஃபாக் கம்மி தான், சரிங்களா? பக்கத்தில் இருந்தாலும் தெரியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. பட் என் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா ஒரு முன்னாடி தான் போனார், அவரே தான் சொன்னார். பட் நாங்கள் போன டைம் என்னன்னு நேரம் என்னன்னு தெரில, ஃபாகே இல்லைன்னு வச்சிங்களா.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லேடிஸ் சீட்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அது பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் இருக்கும் கரெக்டாக. அது உள்ள ஈவினிங் தான் போனோம். ஈவினிங் டைமில் பார்த்தீங்கன்னா அது சூப்பராக இருந்தது. ஈவினிங் டைமில் பக்கம் என்ஜாய் பண்ணோம். நாங்கள் ரூம் போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அங்கே போனது சரிங்களா, ஒரு 6 o'clock இருக்கும். நாங்கள் போன டைமு 6 o'clock இருக்கிறது, ஒரு 5 o'clock இருக்கும். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த லேடிஸ் சீட்டு போனதும் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா வியூலாம் வேறு லெவலில் இருந்துச்சுன்னு சொல்லலாம். வியூ நீங்களும் பாருங்கள், வியூ சூப்பராக இருக்குது. வியூவு க்ரௌட் இல்லாததால் எங்களுக்கு எல்லா இடமுமே வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னு வச்சுங்களேன். வியூ பார்க்க சூப்பராக இருந்தது, அதான் சொல்லலாம். அங்கே லேடிஸ் சீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு தம்பி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வீட் கார்ன் கொடுத்தாரு. ஒரு மாதிரி வேறு லெவலாக சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு இல்லை, ரூமுக்கு கிளம்பியாச்சு. தட்ஸ் வீடியோ கைஸ். அவ்வளோதான் நாங்கள் ஏற்காடில் பார்த்தது சரிங்களா. பட் நிறைய பாயிண்ட் வந்து இன்னும் வியூ பாயிண்ட்ல நிறைய இருக்குது. பட் ஆனால் அந்த வியூ பாயிண்ட்லாம் வந்து அந்தளவுக்கு இல்லைன்னு வச்சிங்களேன், ஒரு என்ஜாய் பண்ணுற அளவுக்கு இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா வீடியோ நான் ஷேர் பண்ணல. இதுக்கப்புறம் தான் வந்து வீட்டுக்கு போகலான்னு சொல்லி பிளான் பண்ணி வீட்டுக்கு போனோம். பட் ஆனால் அதுக்குள்ளே தான் வந்து நமக்கு ஒரு மைண்டு சேஞ்ச் ஆகி பார்த்தீங்கன்னா நாம் வேறு இடத்துக்கு போய்ட்டோம். மீதி என் கூட வந்த 2 பைக் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போயிடுச்சு, பாண்டிச்சேரி போயிட்டாங்க. பட் ஆனால் நாங்கள் வேறு இடத்துக்கு போய்ட்டோம். நாங்கள் போன பிளேஸ் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். Day 2 vlogனு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோ நாளைக்கு ஈவினிங் போஸ்ட் பண்ணுறேன் சரிங்களா. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் அ குட் டே.